Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்றைக்கு மீன் தீயல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நல்ல காரசாரமாக இருக்கும், ஆனால் சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது முக்கியமாக கீரி மீன்ல செய்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட இந்த மெக்கரல் மீனுக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கு இந்த மெக்கரல் மீன் தான் எடுத்திருக்கிறேன், சின்ன சைஸ். இதை துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நான் மண் சட்டியில் செய்கிறேன். மண் சட்டியில் செய்தால் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இப்போ இந்த மீனுக்கு தாளித்து எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இப்போ நான் கொறுக்கா சேர்த்துக்கொள்கிறேன். 2 துண்டு, அதிகமாக சேர்த்துக்கொள்ளாதீங்க, ரொம்பவே புளிக்கும். கொறுக்கா கறி செய்ததுக்கு அப்புறம் ஒரு கொறுக்காவை எடுத்து விட்டுருங்க. ஒன்று மட்டும் இருந்தால் போதும், இல்லாட்டி ஊறும் பொழுது புளி அதிகமாயிரும். இப்போ கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். தீயலுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லாததால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது மிளகு சீரகம் இந்த மாதிரி பொடியாக்கி சேர்த்து கொள்ள வேணும். இதுல பாத்தீங்களா இருந்தா ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்திருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகுட அளவை கூட்டி குறைச்சு கொள்ளலாம். இதை நல்ல பவுடராக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது எண்ணெயில காய்ந்த மிளகாயை வறுத்து எடுத்து அரைச்ச பவுடர். அதுல இருந்து நான் ஒரு 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்து கொள்றேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த காய்ந்த மிளகாய் தூள் உங்களோட உரைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. இது நான் ஒரு 1/2 கிலோ அளவு மீனில் செய்கிறதால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் முதல் பால் 2ஆம் பால் ரெண்டுமே கலந்து வச்சிருக்கிறேன். 1/2 கப் நல்ல கட்டியான தேங்காய் பாலுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு 2ஆம் பால் சேர்த்து இதில் நான் கொதிக்க வைக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். இதுக்கு வேற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெயில எதுவுமே தாளிச்சு வதக்க வேண்டியதும் இல்லை. இந்த தேங்காய் பால்ல இருந்தே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க, மீன் நல்லா வேகும் வரைக்கும். அதோட மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வேணும். அது உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் வச்சு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்களா இருந்தால் மீன் தீயல் ரெடி ஆகிரும். இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிரேவி தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இது ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மீன் தீயல். டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்து கொள்ளலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெலிஷியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.